சரி, கீர்த்தியை கூட்டிட்டு வந்து உட்கார வைங்க. அம்மா அம்மா என்ன பண்றீங்க? இருங்க, எனக்கு இன்னும் நிறைய வேலை இருக்கு. ஸ்டேஜ் டெக்கரேஷன் பண்ணணும், நிறைய பிளான் பண்ணி வச்சிருக்கேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, எனக்கு ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுங்க, எல்லாத்தையும் முடிச்சிடுறேன். அடியே, நல்ல நேரம் போயிட்டு இருக்கு. என்னவோ உனக்கு 5 நிமிஷம் தான் டைம். பட்டு பட்டுன்னு எல்லா வேலையும் முடிச்சுட்டு சீக்கிரம் கூப்பிடு. ஐயோ, நான் வேற 5 நிமிஷத்துல எல்லாத்தையும் முடிக்கிறேன்னு சொல்லிருக்கேனே. சரி, சீக்கிரம் வேலையை ஆரம்பிப்போம். முதல்ல இந்த சோஃபாவை எடுத்துருவோம். இதை தான் நான் இன்னைக்கு பேக் ட்ராப்பா யூஸ் பண்ண போறேன். இதுல இந்த மாதிரி வெத்தலை எல்லாத்தையும் அழகா அடுக்கி வச்சா பார்க்க அழகா இருக்கும். அதுக்கு இதை வச்சு குட்டூசி வச்சு ஃபுல்லா பின் பண்ணிக்கிறேன். அவ என்னத்தையோ பண்ணிட்டு இருக்கா. சரி, அதுக்குள்ள நம்ம தட்டு வரிசையை ரெடி பண்ணிடுவோம். இப்ப வாங்க, நலகுக்கு தேவையான எல்லாத்தையும் பக்காவா ரெடி பண்ணிருக்க. கல்யாண மண்டபத்துல இருக்க மாதிரி எவ்வளவு அழகா ரெடி பண்ணிருக்க பாத்தீங்களா? அடியே, ஆமாண்டி, ரொம்ப நல்லா இருக்கு. இது என்ன ராஜா காலத்து சேர் மாதிரி? இதெல்லாம் எங்கேருந்து பிடிச்ச? சரி சரி, பார்பி, கீர்த்தியை கூட்டிட்டு வா. சிறுதேவு இரு கால் கொண்டு நடமாடும் நீதான் என்ன அதிசயமே. இந்த செட்டப்புக்கும் ஒரு ட்ரெஸ்ஸுக்கும் நீ ரொம்ப அழகா இருக்க. இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி உன்னால பார்த்ததே இல்ல. எட்டாவது அதிசயமே. வான் மிதக்கும் முன் கண்கள், தேன் பறிக்கும் கண்ணங்கள், பால் குடிக்கும் மதரங்கள் அதிசயமே. நங்கை கொண்ட வீரர்கள் அதிசயமே. நகம் என்ற கிரீடம் அதிசயமே. அசையும் வளைவுகள் அதிசயமே. கல் தோன்றி மண் தோன்றி கடல் தோன்றும் முன்னாலே உண்டான காதல் அதிசயம். வெண்பால் கொண்ட சிறுதேவு இரு கால் கொண்டு நடமாடும் நீதான் என்ன அதிசயமே. உலகில் ஏழல்ல அதிசயங்கள் வாய் பேசும் எட்டாவது அதிசயமே. வான் மிதக்கும் முன் கண்கள், கண்ணங்கள், குடிக்கும் மதரங்கள் டெக்கரேஷன்ல ரொம்ப அழகா பண்ணிருக்க கீர்த்தி. இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்குமா நீ? சரி, நலக வச்சிருங்க. அதிசயமே. நகம் என்ற கிரீடம் அதிசயமே. அசையும் வளைவுகள் அதிசயமே. கல் தோன்றி மண்